ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அனுதினமும் ஜாலியாக கொண்டாடிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிவை எல்லாரோட மனசுலேயும் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி பதிவு பண்ணிகிட்டே வாங்க. காசாக பணமாங்க சொன்னால் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நல்லது நடந்துச்சு. நீங்களும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். இப்போ நான் காமிக்கிறது வந்து ஜெய் ஹனுமான் கார்ட்ஸுங்க. நமக்கு நிறையா பேருக்கு வந்துங்க துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லை. இது வந்து ஸ்பிரிட் அனிமல்ஸ் கைட்ஸ். இவங்க 2 பேருமே நம்ம குடும்பத்துக்கு புதுசாக வந்திருக்க ஒரு கார்ட்ஸுங்க. இதுலேருந்து நிறைய கைடன்ஸுங்க. ஏன்னா ஒரே கார்டில் வச்சு நம்ம கைடன்ஸ் எடுக்காமல் பர்டிகுலராக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பிரிட்டு ஏஞ்சல்ஸ்னு நம்ம எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குது. ஸ்பிரிட்டு அனிமல்ஸு இருக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிச்சின்னா ஸ்பிரிட் அனிமல்ஸ்னு போடுங்க. உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸ் இன்றைக்கி என்ன அப்படிங்கிறதையும் ஜெய் ஹனுமான் நமக்கு என்ன வந்து ஒரு வரமாக கொடுக்க போகிறாங்க, என்ன வந்து அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்க போகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனையை வந்து நம்ம தாண்டி வந்துகிட்டே இருப்போங்க. எல்லா பிரச்சனையும் வந்து நமக்குன்னு இருக்கும்போது அதுக்கு தெளிவான ஒரு எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குங்க. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக வந்து அந்த பிரச்சனையை குறித்து ஒரு கவலை, பயம் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தைரியமாக அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாதுங்க. நமக்குன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நமக்கு தேட தெரியாது, கரெக்டாகவும் புரியாதுங்க. யாராவது சொல்ல மாட்டாங்களா, கைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருக்குங்க. ஆனால் இதே வேறு ஒருத்தவங்களுக்கு, ஒரு தேர்ட் பர்சனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தள்ளி நின்று பார்க்கும்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு, நீ இதை தப்பு பண்ணியிருக்க, இந்த இடத்துல நீ இதை சரி பண்ணிக்கணும், அதுக்கு உண்டான விஷயங்கள் நீ பண்ண அப்படின்னா உன்னோட ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும்னு மற்றவங்களுக்கு நம்ம கரெக்டாக சொல்கிறோம் இல்லையா? நமக்குன்னு வரும்போது சில தடுமாற்றம் வந்து நிகழ்கிறது எல்லாத்துக்குமே சகஜம்தாங்க. ஏன்னா அந்த அந்த பிரச்சனையை நம்ம வந்து ரொம்ப கண்ணுக்கிட்டக்க வச்சு நம்ம பார்க்கறதுனால நமக்கு வந்து அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லைங்க. அந்த பிரச்சனையை வந்து நம்ம சந்திச்சிட்ருக்க நேரம் வந்து ஃபுல்லாக நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து நமக்கு வெளியிலையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே அதாங்க நிறையாவே இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியில் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கலங்க. அதனால் வந்து ஜெய் ஹனுமான் கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம், தைரியமாக என்னோடய பிரச்சனைகளை வந்து நான் வந்து சார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன நான் மாற்றிக்கணும், அதுக்கு உண்டான கைடன்ஸ் எனக்கு கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, உங்ககிட்ட இருந்து தைரியத்தை கொடுங்க, தன்னம்பிக்கையை கொடுங்க. ஜெய் ஹனுமான் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பலம் வந்துடும் தெரியுங்களா? ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து சோர்ந்து போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதுங்க, நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி பூஸ்டப் பண்ண மாதிரி நமக்கு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கரண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து சந்திச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை வந்து எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப என்னை வந்து ஒரு புரியவே இல்லை, எனக்கு ரொம்ப வந்து ஒரே மனபாரமாக இருக்குது, இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியில் வரணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது, அதை விட்டு நீங்கள் எப்படி வெளியில் வரணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபியர் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறது நம்ம ஆஞ்சநேயரோட அவரோட நாமம் தாங்க. ஜெய் ஆஞ்சநேயான்னு சொன்னாலும் சரி, நீங்கள் பார்க்குற எல்லாரும் இன்றைக்கி ஆஞ்சநேயரோட ஸ்பெஷல் மெசேஜ் வேணும் அப்படின்னா ஜெய் ஹனுமான் அப்படின்னு போடுங்க. ஆஞ்சநேயான்னு உங்களுக்கு டைப் பண்ண முடிஞ்சால் ஜெய் ஆஞ்சநேயான்னு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜெய் ஹனுமான் போடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆஞ்சநேயரோட மெசேஜ் தான் இன்றைக்கி வந்து ஹைலைட்டாக வரப்போகுது. இன்றைக்கி நமக்கு வந்து அவர் என்ன கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாங்க. எனக்கு இது பார்த்தோன்னே இந்த கார்டு வந்து நம்ம வாங்கணும். நிறைய பேர் வந்து ஆஞ்சநேயரை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க டேரட் ரீடிங்கில். பட் எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து எப்படி போல்டாக இருக்கனோ அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட், நம்ம ப்ராப்ளம் வந்து எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு வைராக்கியம் வந்து அவங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை அவங்களுக்குள்ளே வாங்கணும். அவருடைய அந்த கைடன்ஸை அவங்களுக்குள்ளே வாங்கி அவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஆஞ்சநேயர் இருக்கார், நமக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை, அவரே நமக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து நம்பிக்கை வார்த்தைகள்லாம் நீங்கள் அழகாக கொடுத்துக்க லைஃப் மாறுங்க. நம்பினா நம்ம லைஃப் மாறும். யாரோ என்னவோ சொல்லிட்டு போகிறாங்கங்க, அதுக்காக நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். இப்போ கார்ட்ஸ்லாம் அழகாக எடுத்தாச்சுங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக போகலாங்க. ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா
லைட்னிங்க. ஒரு உங்களுடைய கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து கவலைக்கிடந்தாங்க. எப்பயுமே வந்து எந்த விஷயம் நம்மளை அழிக்குதோ இல்லையோ, நம்ம கோவம் வந்து மற்றவங்கள அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு தான் அடுத்தவங்கள போய் தாக்குங்க. அதனால் கோவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது சாதாரண ஒரு எமோஷன் இல்லைங்க, நம்மளை அழிச்சிரும். வேலிடான கிரிட்டிசிசம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிவைன் வந்து யார் மூலமாவது, ஏதாவது ஒரு விஷயம் மூலமாவது, ஒரு வீடியோ மூலமாவது ஏதாவது ஒன்று உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வேலிடாக இருந்தது உங்கள் மைண்டுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட பவர்ஃபுல்லான ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து இவங்க தாங்க ரைட் ஹேண்டு, அந்த மாதிரி நம்பி எல்லா விஷயமும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து நல்ல ஒரு பாதுகாப்புங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணுங்க. நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் ஓப்பனாக எல்லாத்துக்கிட்டேயும் வாயை விட்டு நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு தம்பட்டம் போடாதீங்க. அதிலே வந்து உங்களை வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்த வந்து நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்து பண்ண முடியாமல் போயிடும். அதனால் தம்பட்டம் போடாதீங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டெம்ப்டேஷன் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. மாறிட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நல்லவங்களா ஆயிட்டேன், நல்லவங்களா மாறிட்டேன், நிறையா விஷயங்கள் நிறையா பாடங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் திரும்ப உங்கள் லைஃப்பில் திரும்ப வரும். அதுலேருந்தெல்லாம் நீங்கள் தப்பிச்சு வெளியில் வரீங்களா அப்படிங்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்டெல்லாம் நடக்குங்க. டிவைன் வந்து சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய டெஸ்ட் இருக்கும். அதுலேருந்தெல்லாம் நீங்கள் அழகாக வெளியில் வரீங்களான்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நல்ல விஷயம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் லெசன் தாங்க. நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம், ஒரு ஒரு மூத்த பிள்ளையாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ஆணிவேராக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கண்ணீரோடு இருக்கீங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன் இங்கே பயங்கரமாக ஓடிட்டுருக்குங்க. அடுத்தது வந்து என்ன கார்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரிஸ்க்கு எடுத்து செய்யத்தான் வேணும். அந்த சான்ஸை வந்து எடுங்க. பயந்து பயந்து நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. பயப்பட தேவையில்லை. ஆஞ்சநேயரே வந்துட்டாருங்க. அவர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு அது தைரியத்தோடு அந்த மெசேஜை நம்ம பார்க்கலாம். அடுத்த கார்டு என்ன வந்திருக்குன்னா, உங்கள் லைஃப்பை வந்து கொஞ்சம் பேலன்ஸில் கொண்டு வாங்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதிகப்படியான ஒரு ஃபோக்கஸ் கொண்டு போய் விட்டுறீங்க, அதிலேயே மூழ்கி போயிடுறீங்க, அதிலே உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது கவலையாக இருந்தாலும், ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் எல்லாமே அளவு தாங்க. அளவோடு உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, அழகாக இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கே எல்லாமே தெரியுங்க. நீங்கள் வெளியில் எல்லாமே தேடுறீங்க. உங்களுக்குள்ளே மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய இன்னர் வாய்ஸ் நீங்கள் இன்ட்யூஷனை வந்து கேட்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வெளியில் யார்கிட்டலாம் நீங்கள் வந்து எனக்கு கைடன்ஸ் வேணும்னு கேட்குறீங்களோ அதெல்லாம் தேவையே இல்லை. கடவுளே உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, அங்கே போகாதே வைக்காதேன்னு அவரே அழகாக கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கோல் ஓரியன்டட் பர்சனுங்க. இந்த விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும். எனக்கு அது பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து விடவே மாட்டீங்க. அவ்வளோ வந்து கோல் உங்களுக்கு வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம். உங்களுக்கு எந்த விஷயம் நீங்கள் கோலாக வச்சுருக்கீங்களோ அதை நோக்கிய ஒரு பயணம் தான் போகணுன்னு நினைக்கிற ஒரு அழகான பர்சனுங்க நீங்கள். அடுத்தது வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒரு மனிதரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். லவ்னா ஒரு மனிதர்கிட்ட, அதாவது ஒரு ஒரு லேடி பார்க்குறீங்க இப்போ அப்படின்னா, ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரலாம். அவங்க மூலமாக அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஏற்படலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு பிஸ்னஸாக இருந்தது அப்படின்னா, ஒரு புதிய நபர் வந்து உங்கள் பிஸ்னஸோட வந்து ஜாயின் பண்ணலாம், அது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தவங்க புதுசாக வராங்கங்க. பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், லவ்லையாக இருக்கட்டும், லைஃப்லையாக இருக்கட்டும். அடுத்தது வந்து அவங்க வந்து எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர் வந்து உங்களோட வயதில் மூத்தவராக இருப்பாங்க. உங்களோட இளையவர் கிடையாது. உங்களுடைய மூத்தவராக தான் அந்த மனிதர் வந்து உங்ககிட்ட வந்து ஜாயின் ஆகும்போது அவங்களுடைய ஏஜ் வந்து கொஞ்சம் கூடத்தான். அடுத்தது வந்து நீங்கள் எப்பயுமே இப்போ வந்து என்னென்னா அமைதியான ஒரு இதயத்தோடு இருங்க. ரொம்ப படபடன்னு ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு போட்டு கஷ்டப்படுத்திக்காமல் அமைதியாக இருங்க. எந்த விஷயத்தை குறித்தும் கவலைப்படக்கூடிய நேரம் இது கிடையாது. நீங்கள் வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், கரெக்டான பாதையில், யூனிவர்ஸ் சொல்லிக் கொடுக்குற பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில முடிவுகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த பாதை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிளெஸ்ஸிங்கான கடவுள் வழிகாட்டக்கூடிய ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. சந்தேகமாக வேணாங்க. போகிற பாதை கரெக்டாக அப்படியே போங்க. டைவர்ஷன் எடுக்காதீங்க. அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் கெயின் வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க.
ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. யூஷுவலி கமிங் ஃப்ரம் சம்திங் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வந்து பாஸ்டில் செஞ்சுருக்கீங்க, அதன் மூலமாக அதுக்கு ஆதாரமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு ஃபினான்ஷியலாக கெயின் ஆகுது. நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதில் கேட்க போகிறீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, குழந்தை வேணும்னா குழந்தை கிடைக்கும், கல்யாணம் வேணும்னா கல்யாணம் கிடைக்கும், பிஸ்னஸ் க்ரோத்னா பிஸ்னஸ் உண்டு, பிரிந்தவர் சேரணும்னா சேருவாங்க, நோ கான்டாக்ட்டு, இந்த மாதிரி பேசாமல் இருக்கீங்க, ஒன் சைட் லவ், ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் காதுக்குள்ளே வருங்க. அது உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயமாக தாங்க இருக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்குன்னு இப்போ பார்க்குறவங்களுக்கு 3 விதமான ஸ்ப்ரிட் கைட்ஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிட் கைட்ஸ் வந்து ட்ராகனுங்க. அவங்க என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளவரான ஒரு துறவினே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஞானம் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களை நீங்கள் வந்து அழகாக வந்து செதுக்கிக்கலாம். உங்களுடைய அந்த விதிக்கு வந்து நீங்கள் தான் மாஸ்டருங்க. ஆனால் கண்ணியத்தோடு இருங்க. அடுத்தது வந்து டீர் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து லவ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அன்பாக இருங்க, உங்களுக்குள்ளே அன்பை கொடுங்க. அந்த அன்பு காதலே வந்து உங்களை ஹீல் பண்ணும். எல்லா விஷயங்களையும் ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு கொண்டு வாங்க. உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை அக்னாலேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த கருணையை அக்னாலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்தது லேடி பக்கு, அடுத்த ஸ்ப்ரெட் கைட்ஸுங்க. இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, குட் லக் வந்து அழகாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு பிரைட்டஸ்டான ஒரு எனர்ஜிங்க. கவலையை விட்டுருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போயும் அப்புறமும் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. நல்லதே நினைங்க, எப்பயுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அன்போட அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. அதை நீங்களும் உணர்வீங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மென்டர் மாதிரிங்க. இந்த உலகத்துக்கே நீங்கள் அதை வந்து நிறைய பேருக்கு அன்பையும் கொடுப்பீங்க, ஒரு நல்ல லக்கையும் கொடுப்பீங்க, குட் லக்கையும் கொடுப்பீங்கங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தாங்க. குட் லக் உங்கள் ஸ்ப்ரெட் கைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்பர் 7, உங்களோட சோல் பர்பஸே ஏதோ ஒன்றுங்க. அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. லைஃப் பார்ட் தான், டிவைன் கைடன்ஸு, கடவுளோட கைடன்ஸ் எப்பயுமே இருக்குது. சக்ஸஸ் நோக்கி போங்க, அலைன்மெண்ட்டாக இருங்க. அதில் தான் சந்தோஷம், பாசிட்டிவிட்டி, ஹாப்பினஸ்ஸு, இன்னர் சைல்டோட ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணுறது, உங்களோட மிஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுடைய விஷ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுங்க. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த லைஃப் சாய்ஸஸ் குறித்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. இதே தான் நம்ம வந்து டீ கார்ட்ஸ்லேயும் பார்த்தோம். அதை வந்து நல்ல ஒர்க்கு, அதை அப்படியே கீப்பப் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை இருக்கும், உங்கள் சோல் பர்பஸும் இருக்குங்க, உங்கள் மிஷனும் கம்ப்ளீட்டட் ஆகும். அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம். சாதனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கனவு நீங்கள் என்ன காண்றீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நல்ல ஒரு தைரியம், இதே தான் நம்பர் கார்டில் பார்க்குறோம். அடுத்தது வந்து ஃப்யூச்சர் கோல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஆளுங்க நீங்கள். இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பொட்டன்ஷியலான நிறைய விஷயம் நடக்க போது உங்களுடைய ஏஞ்சல் சப்போர்ட் பண்ணுறாங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக விட்டுறாதீங்க, எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது 8 வந்து அபண்டன்ஸ் நிறையா இருக்குது, ப்ராஸ்பெரிட்டி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஃபினான்ஷியலில் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதுதான் நம்ம டீ கார்டில் பார்த்தோம். நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிளிங் ஆகிட்டு இருந்தாலோ அல்லது வந்து லவ் லைஃப்லேயோ இல்லை ஃபேமிலி லைஃப்லேயோ ஸ்ட்ரகிளிங் ஆகிட்டு இருந்தீங்களா, உங்கள் வாழ்க்கையில் சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஃபிகல்ட்டிஸ், இந்த கஷ்டம், கண்ணீர், துயரம் எல்லாமே கொஞ்சம் காலத்துக்கு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் வளர்ச்சிக்காக தான் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அழகான ஜெயனுமான் கார்ட்ஸ் பார்க்கலாம். பாஸ்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. அது நீங்கள் பண்ண மிஸ்டேக்காக இருக்கலாம், நீங்கள் வந்து பெற்ற ஒரு விக்டரியாக கூட இருக்கலாங்க. வெற்றியிலேருந்து கூட நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு அதுதான் உங்கள் ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு அதை நீங்கள் இதுவாக எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு உண்டான ரெமெடி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எல்லா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல்ல, அதுக்கெல்லாம் தேங்க்ஃபுல்லாக இருங்க. என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்களை வந்து நீ கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும். அதுதான் ஃப்யூச்சர் பாதைக்கு உங்களுக்கு அழகாக அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். உண்மையாக பேசுங்கள், தைரியமாக பேசுங்கள். உண்மை பேசுகிறதுக்கு பயப்படக்கூடாதுங்க. நான் எப்படி ராவணன் கிட்ட அழகாக உண்மை பேசணுனோ பயப்படாமல், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய அந்த ஒரு புனிதத்தன்மை, இது எல்லாமே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கூட இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே விட்டுறக்கூடாது. இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, லாப்பிஸ் லசூலி கிறிஸ்டல்னு ஒன்று இருக்குங்க. அது நீங்கள் மோதிரமாக போட்டுக்கலாம், இல்லை செயினாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு திலக் இருக்குது பாருங்கள், அது வந்து த்ரோட்டுக்கிட்ட நீங்கள் வந்து அதை இட்டுக்கோங்க. அது ஒரு திலகம் மாதிரி இருக்கும், அதை செவ்வாய்க்கிழமை இட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு ரெமடியும் நம்ம ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு கொடுத்துட்டாங்கங்க. இந்த மெசேஜஸ்லாம் உங்களுக்கு நிறைய பிளஸ்ஸிங்காக வருது, வாங்கிக்கோங்க.
யூனிவர்ஸ்கிட்ட வந்து எப்போயுமே கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ராமா மெசேஜ், அதாவது ராமனோட மெசேஜை நான் சீதாவுக்கு அழகாக நான் போய் சொன்னேங்க. கிளியராக கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக ராமன் உங்களை நோக்கி வருவாங்க, உங்களை காப்பாற்ற வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு விஷயம் போனது மாதிரி, அந்த இன்டென்ஷனை யூனிவர்ஸ் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட அழகாக உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களோட விருப்பங்களை கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். நிறைய பேர் அவங்களோட ஆசை, எண்ணம், தெளிவு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அவங்களும் குழப்பிக்கிட்டு யூனிவர்ஸையும் குழப்பிட்டு இருக்காங்க. உங்களுடைய டிசைர்ஸ் என்னன்னு கிளியராக இருங்க. அது ஒரு எல்லோ பேப்பரில் ரெட் கலர் பென்னில் எழுதுங்க. இதுதாங்க உங்களுக்கு ஆஞ்சநேயர் கொடுக்குற ரெமடி. அடுத்த ரெமடி என்ன அப்படின்னா, ஒரு தைரியத்தையும் ஒரு டிவோஷனாக நீங்கள் பண்ணுங்கள். எதையுமே வந்து ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த எல்லா விஷயமே வந்து மதித்து செய்யுங்க. எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆர்மியவே, ஒரு படையவே நான் எப்படி ஒரு தைரியமாக ஒரு டிவோஷனலாக கொண்டு போகிறேன்ல, அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க. மற்றவங்களுக்கு இன்ஸ்பயராக இருங்க உங்களுடைய ஆக்ஷன் மூலமாக, உங்களுடைய நடத்தை மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய ஆஞ்சநேயர் இந்த மாதிரி நிறைய வரங்கள் வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு ரெமெடி என்னென்னா, உங்களோட சர்வீஸ் தாங்க, அதை அலைன் பண்ணிட்டு போங்க. அதுவே உங்களுடைய வேல்யூஸையும் உங்களுடைய நீதியையும் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு அழகான நிறைய மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்கங்க. கடவுள்கிட்டேருந்து இன்றைக்கி வந்து பவர்ஃபுல்லான மெசேஜுங்க. அந்த வரத்தை பிடிச்சிக்கோங்க. எப்பயுமே நல்லதே நினைங்க, உங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.